விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A-grade ISO certified institution. குவைத் தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் அந்நாட்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு விதிமுறைகள் என்ன பார்க்கலாம். வளைகுடா நாடுகளில் ஒன்றான குவைத்தின் மொத்த மக்கள் தொகையான 43,47,000 பேர்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியர்கள்தான். 17,820 சதுர கிலோமீட்டர் அளவிற்கே பரப்பளவு கொண்ட குவைத் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் உலகின் 6வது மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது. குவைத்தில் தனியார் துறைகளில் பெரும்பாலும் வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர். இந்த சூழலில் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து குவைத்திற்கு செல்லும் தொழிலாளர்கள் வேலைக்கான விசா மட்டுமல்லாமல் வேலை செய்யும் நிறுவனத்திடமிருந்து அங்கு தங்குவதற்கான அனுமதியும் பெற வேண்டும். வேலைக்கு அழைக்கப்படும் தொழிலாளர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கான விசா அல்லது காலக்கெடு இல்லாத விசாவை நிறுவனங்கள் வழங்கும். தினமும் 8 மணி நேரம், வாரத்திற்கு 48 மணி நேரம் வேலை வழங்கப்படும். 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 14 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும். 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்களுக்கு 21 நாட்கள் விடுமுறை தரப்படும். இது தவிர ஆண்டுக்கு ஒரு முறை 30 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு ஆகியவைகளை நிறுவனங்கள் வழங்க வேண்டும். குறிப்பிட்ட தொழிலாளர் விடுப்பில் தாயகம் சென்று வர விசா வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டை நிறுவனங்கள் வழங்க வேண்டும். 15 வயதுக்கும் குறைவானவர்களை கண்டிப்பாக பணிக்கு அமர்த்தக்கூடாது. அதேபோல ஆண்களுக்கு இணையான ஊதியத்தை பெண் தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும். மகப்பேறு விடுப்பு 170 நாட்கள் வழங்கப்படும். இவை அனைத்தும் தொழிலாளர்களுக்கு சரியாக வழங்கப்படுகிறதா என குவைத் அரசு கண்காணிக்கும். தொழிலாளர்கள் தங்கள் பணியிடங்களில் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து புகார் அளிக்க குவைத்தில் உள்ள 6 மாகாணங்களிலும் தொழிலாளர் நல அலுவலகங்கள் உள்ளன. இந்த புகார்கள் அந்நாட்டில் சமூக விவகாரங்கள் மற்றும் தொழிலாளர் நலன் அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தங்கி பணிபுரிவதற்கு வேலைக்கான விசாவுடன் சிவில் ஐடி எனப்படும் தங்குவதற்கான அடையாள எண்ணையும் அந்நாட்டு அரசு வழங்குகிறது. குறிப்பிட்ட விலாசத்தில் குறிப்பிட்ட தொழிலாளர்கள் தங்கியிருக்க இந்த அடையாள எண் தேவைப்படும். பணியிடங்களில் எதிர்பாராத விதமாக தொழிலாளர்களுக்கு காயங்கள் ஏற்படுமாயின் கட்டணமின்றி மருத்துவ சிகிச்சை அளிப்பதோடு முழு ஊதியத்தையும் நிறுவனங்கள் வழங்க வேண்டும். குவைத்திற்கு வீட்டு வேலைக்கு செல்பவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்தித்து வந்ததாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு இரு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. கடுமையான விதிமுறைகளை குவைத் அரசு விதித்தாலும் நடைமுறையில் இங்கிருந்து செல்லும் இந்தியர்கள் பல சிக்கல்களை சந்திக்கத்தான் செய்கின்றனர். எனவே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் முன் தீர விசாரித்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A-grade ISO certified institution.